இதோட வேதமுனி, கீதமுனி, நாதமுனி, சடாமுனி, மகாமுனியாக சுவாமிகள் இங்க அவதரிச்சிருக்காங்க. ஆண்டுகளுக்கு முன் இடி விழுந்து பாறை 3ஆக பிளந்து அம்பாள் பிறந்த இடம் இதுதான். ஆதி மரகத பச்சையம்மன் பிறந்த இடம் இதுதான். பச்சையம்மன் பிறந்த இடம் இது. தவ செஞ்ச இடம் தான் வாழைப்பந்தல். அதாவது அம்பாள் பிறந்த இடத்தை பார்க்கலாம் வாங்க. ஆதி மரகத பச்சையம்மன் பிறந்த இடம் இதுதான். அம்பாள் சுயம்பாக பிறந்த இடம். குறுகிய பாதை இடுக்குல அம்பாள் பிறந்த இடம் இதுதான். அதாவது முற்காலத்துல இந்த கோவில்ல சில பல விசேஷங்கள் இருந்தால் சிறு குழந்தைகளை அம்பாள் தொடர்றதுக்காக வச்சிருக்காங்க. பிறந்த இடம் இதுதான். அதே மாதிரி எல்லா பச்சையம்மன் கோவில்களிலும் பலி ஒன்றது இருக்கிறது. ஆனா இந்த பச்சையம்மன் கோவில்ல மட்டும் பலி கிடையாது. வாமுனி செம்முனிக்கும் பலி கிடையாது. அம்பாள் உள்ளக்கும் பலி கிடையாது. அதாவது மகாமேரு உள்ள இருக்கிறனால சுவாமிக்கு இங்க பலி பூஜை கிடையாது. அதாவது அப்படியே நாங்க சுவாமி இங்க நாங்க பலி கொடுக்கணும் அப்படின்னா சுவாமியான நிக்க வச்சு அதை சுவாமி கோவில் பேர் வச்சு நேர்ந்து இங்க கோவிலுக்கே விட்டுக்குவோம். பலி கிடையாது இந்த கோவில்ல. இந்த கோவில் சில ஆண்டுகளுக்கு முன் ஆதி காலத்துல சின்ன ஒரு கோவிலாக வழிபட்டு இருந்தது. இந்த ஊரினுடைய நிர்வாகம், அதாவது தலைவர் ஐயா, அவர் பேர் வெங்கடேசன். பெயர் ஜெகநாதன். நான் இந்த கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றுகின்றேன். நாட்களுக்கு ஒரு அலங்காரத்தோட அம்பாள் காட்சி அளித்தாங்க. புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை அம்பாள் பெருமாளாக காட்சி அளிச்சாங்க. ஆடி மாசம் அம்பாளுக்கு விசேஷமான நாட்கள். ஆடி மாசம் விமர்சையான திருவிழா இருக்கிறது. கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு என்னென்ன சுபகாரியம் நடக்கும், என்னென்ன பரிகாரம் செய்தா எந்தெந்த தோஷ நிவர்த்தி ஆகும் என்றால், கணவனால் கைவிடப்பட்டவர் அப்படின்னு இருந்தா வால்முனியாண்ட தேங்காய் பூஜை செய்தால் சீக்கிரமாக அது கெட்டும். கல்யாண தடை இருந்தால் அம்பாளுக்கு குடமுளகாயில விளக்கே தீபம் போட்டால் சீக்கிரமாக கல்யாண காரியம் சித்தியாகும். அதாவது ஒரு நட்சத்திரமும் ஒரு நாட்களிலும் ஒரு அலங்காரத்தில் அம்பாள் இருப்பாங்க. காலையில 5 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் கோவில் நட திறந்திருக்கும். ஈவினிங் 3 மணிலிருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். வேலூர்ல இருந்து வரணும் என்றால் வேலூர், பாகாயம், அடுக்கம்பறை, சாத்துமதுரை, கனியம்படி, கீழ் அரசு மட்டும் வந்தால் இந்த கோவில் அடையலாம். இந்த கோவில் இருக்கிற இடம் பாலாத்து வண்ணா அருள்மிகு ஸ்ரீ மரகத பச்சையம்மன் திருக்கோவில். அதாவது பச்சையம்மன் பிறந்த இடம் அப்படின்னு கேட்டா இதுதான் ஆதி மரகத பச்சையம்மன் பிறந்த இடம். பச்சையம்மன் கோவில் அங்கங்க குலதெய்வம் அங்கங்க வச்சிருக்காங்க. ஆனால் அம்பாள் பிறந்த இடம், அம்பாள் சாட்சாத் இங்கதான் இருக்காங்க அப்படின்னா இந்த கோவில் மட்டும்தான். இந்த கோவில்ல மட்டும்தான் அம்பாள் மீனாட்சியாக காட்சியளிக்கிறார்.